ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 128, சாப்டர் 15. நேற்று 139வது பக்கத்தில் இந்த நில் அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். அப்பொழுது வேஷதாரியாகிய பரமசிவன் தனது வலது கையை மேல் தூக்கி அரசனை பார்த்து நில் என்று ஒரு சப்தம் போட்டு அந்த க்ஷணமே மறைந்து விட்டார் அப்படிங்கிறதுல நிறுத்தினோம். இப்போ கண்டினியூ பண்ணுவோம். பரமசிவன் நில் என்னும் சப்தம் அரசன் காதில் விழுந்தவுடன் மனதை நிறுத்தும்படி சொன்னாராதலால் மனதை எந்த விவகாரங்களிலும் போக விடாமல் நிறுத்திவிட வேண்டும் என்று அரசனுக்கு தோன்றியபடியால் அந்த க்ஷணமே அரசன் கண்களை மூடிக்கொண்டு இமை கொட்டுவதற்குள் தன் மனதை வெளி விவகாரங்களில் ஓட விடாமல் செய்து கல் விக்கிரகம் போல் அரசன் நின்று விட்டான். அவனுக்கு கண் இமைக்கிற நொடிக்குள்ள மனசை நிறுத்துற அளவுக்கு ரொம்ப பண்பட்ட ஆத்மாவா இருந்ததுனால முடிஞ்சுது. நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் கூட மனசை கொஞ்ச நேரம் தானே நிறுத்த முடியறது இல்லையா? ஓகே. அரசன் சிம்மாசனத்திடம் அசையாமல் கல் விக்கிரகம் போல நின்ற பிறகு ராஜசபையில் உட்கார்ந்திருந்த மந்திரிகள், பிரதானிகள் மற்றும் உள்ள சபையாரும் காலை 7 மணிக்கு உட்கார்ந்தது முதல் ஒருவர் பேசாமல் சும்மா இருந்த வேடிக்கைகளை எல்லாம் பகல் 12 மணி வரையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசன் காலை 8 மணிக்கு மூடிய கண்களை பகல் 12 மணி வரையில் திறவாமல் நின்றிருந்தபடியால் சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பசி உண்டாயிற்று. பிறகு எல்லோரும் எழுந்து தங்கள் தங்கள் வீடு சென்று போஜனம் உண்டு மறுபடியும் மாலை 3 மணிக்கு ராஜசபைக்கு வந்து சேர்ந்தார்கள். இதுவரையில் அரசன் கண்களை திறவாமலேயே நின்றிருந்தான். பிறகு இரவு 7 மணி வரையில் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் காத்திருந்தும் அரசன் கண்களை திறவாமல் இருந்தபடியால் மறுபடியும் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் எழுந்து தங்கள் தங்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். பிறகு மறுநாட்காலை 8 மணிக்கு எல்லோரும் மறுபடியும் ராஜசபைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அரசன் மாத்திரம் கண்களை திறவாமல் அப்படியே நின்றிருந்தான். இதுபோல் மந்திரி, பிரதானி முதலானவர்கள் எல்லோரும் 8 தினங்கள் வரையில் வந்து பார்த்தார்கள். அரசனோ 8 தினங்கள் வரையில் மூடிய கண்களை திறவாமல் நின்று கொண்டே இருந்தான். பிறகு மந்திரி பிரதானிகள் எல்லோரும் கீழே சொல்ல போகுமாறு ஆலோசித்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய போகின்றார்கள். அரசன் கண்களை மூடி நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டபடியால் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய ஒருவரும் இல்லை. ஆதலால் அரசனது கையில் இருக்கும் கணையாழி மோதிரத்தை கழற்றி நாம் ராஜ்ய பரிபாலனம் செய்து வர வேண்டும் என்று எல்லோரும் கூட்டம் கூடி பேசி அதுபோல் செய்ய தீர்மானித்தார்கள். பிறகு அரசன் கையில் இருக்கும் கணையாழி மோதிரத்தை மெதுவாய் கழற்றி மந்திரிமார்களே ராஜ்ய பரிபாலனம் செய்து எல்லா கணக்கு புஸ்தகங்களிலும் தஸ்தாவேஜுகளிலும் அரசனது கணையாழியால் சீல் வைத்து வந்தார்கள். இவ்வாறாக 12 வருஷங்கள் வரையில் அரசனானவன் கண்களை திறவாமலே நின்றிருந்தான். அதன் பிறகு 13வது வருஷம் தொடங்கியவுடன் அரசன் கண்களை விழித்து பார்த்து ஒரு தாயுமானவர் பாடலை சொல்றாரு. 5 வகையாகின்ற பூதம் உதனான முது மடங்க வெளியாக வெளி செய் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு என்னும் தாயுமானவர் பாடலை சொல்லி குருவானவர் எங்கே என்று மந்திரிமார்களை கேட்டான். குருவானவர் உங்களுக்கு ஏதோ சொல்லி உடனே மாயமாய் போனார். மறுபடியும் அவரை நாங்கள் பார்க்கவில்லை. அவர் உங்களுக்கு எதுவோ சொன்னவுடன் அப்படியே நின்று விட்டீர்கள். நீங்கள் கண்களை மூடி நின்று 12 வருடங்கள் கடந்துவிட்டன. இப்பொழுது 13வது வருஷம் தொடங்கியது. இந்த 13வது வருஷத்தில் நீங்கள் கண்களை திறந்து பார்த்தீர்கள் என்று மந்திரிமார்கள் சொன்னவுடன் அரசன் ஆள் காட்டும் விரலை தன் மூக்கில் மேல் வைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, நான் இப்போதே அல்லவா கண்களை மூடினேன்,
இதற்குள் 12 வருடங்கள் எப்படி ஆயிற்று என்று மந்திரிமார்களை கேட்டான். அப்பொழுது அரசன் கணையாழியை கொண்டு 12 வருஷங்களாய் ராஜ்ய பரிபாலன் செய்து வந்த கணக்குகளை எல்லாம் மந்திரிமார்கள் கொண்டு வந்து அரசனுக்கு காட்டினார்கள். அக்கணக்குகளை எல்லாம் அரசன் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு மனதை வெளி விவகாரங்களில் ஓடவிடாமல் செய்து இமை கொட்டும் அளவு நேரம் வரையில் பிரம்மனிஷ்டையில் இருந்ததற்கே 12 வருடங்கள் கடந்து விட்டதல்லவா? இப்படிப்பட்ட மகா சுகத்தை அனுபவித்த பிறகு இனி இந்த ராஜ்யத்தில் இருக்கலாகாது என்று தனக்குள் தான் நிச்சயித்து கொண்டு பிறகு சிம்மாசனத்தில் இடம் இருந்து கீழே இறங்கி மல ஜன விசர்ஜனை செய்ய செல்பவனை போல் மெதுவாய் காட்டு மார்க்கமாய் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அரசன் தன் பின்புறமாய் திரும்பி பார்த்து தன்னை தொடர்ந்து வரப்பட்டவர்களை எல்லாம் போகச் சொல்லி பிறகு தான் ஒருவனே காட்டுக்கு சென்று மலை குகைக்குள் நுழைந்து யோக சமாதி நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டான். உலகத்தில் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த சுகம் எப்படிப்பட்டதென்பதும் அநேகர்கள் அறிய மாட்டார்கள். சுகம் என்பதை எப்படி அறியலாம் என்றால், மன ஓட்டத்தை அடக்கி சும்மா இருந்தால் அப்பொழுது அந்த சுகத்தை அறியலாமேயொழிய மனம் பல இடங்களிலும் குரங்கை போல் ஓடிக்கொண்டிருக்கும் வரையில் அந்த சுகத்தை அறிய மாட்டார்கள். இப்பொழுது மேல் சொல்லிய அரசனுடைய மனதானது எதையும் நினையாமல் இறந்து விட்டபடியால் பிரம்மானந்த கடலில் மூழ்கி சமாதி நிலையில் நிற்கும் அளவு ஸ்திதிக்கு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது எதுவென்றால், முன் ஜென்மாந்திரங்களில் செய்து வந்த யோக பலமே ஒழிய இதைவிட வேறானதல்ல. யோக சித்தி பெற்ற ஒருவனுக்கே ஞானம் சித்திக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு ஞானம் என்பது சித்திக்க மாட்டா. 12 வருடங்கள் வரையில் அன்னபானாதிகள் இல்லாமலும் மல ஜல விசர்ஜனை செய்யாமலும் எப்படி இருக்கலாம் என்று நீங்கள் எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் ருஷிகள் ஆகாரமில்லா இருப்பதற்கு காரணம் என்னும் அட்டவணையில் சொல்லியிருக்கின்றோம். அதை நீங்கள் வாசிப்பீர்களாகில் இதன் ரகசியங்களை எல்லாம் அதில் கண்டறியலாம். 143 சாப்டர் 15 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு திருப்பியும் 16வது சாப்டர் 144வது பக்கத்திலிருந்து கண்டினியூ பண்ணலாம். ஆத்மா நமஸ்தே.